வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 88ல் இருக்கீங்க. ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறைய பேர் இதை கன்சிஸ்டண்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. மெயினாக இந்த 4 AM ஸ்டடி சேலஞ்ச் வந்து மெயினாக வந்து 4 AM to 5 அந்த டைமுக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுறவங்க யார் யார் அப்படின்னா பிரேமா சி மேம், தென் தனுஷியா மேம், தென் அன்பு தருண் மேம் அண்ட் கே சங்கி மேம். ஸோ இவங்க வந்து எனக்கு நிறைய பேர் சில பேர் வந்து போடுறீங்க அந்த டைமில். பட் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக போடுறது வந்து இவங்க 4 பேர் வந்து ரிப்பீட்டடாக டெய்லி மார்னிங் நான் செக் பண்ணும்போது இவங்க நேம்ஸ் வந்து இருக்கும். மெயினாக வந்து பிரேமா சி மேம் இவங்க வந்து ரொம்ப வெரி ஃபஸ்ட்டாக வந்து மோஸ்ட்லி போடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் வந்து இது ஏர்லி மார்னிங் வந்து பார்க்குறவங்க ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் உங்களை மாதிரி சிலருக்காக தான் நான் வந்து இதை ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ யூ ஆர் த ரியல் மோட்டிவேட்டர்ஸ் ஃபார் மீ. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் நான் டெய்லி இதை மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வருது. இடையில ஓகே இதை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு திங்கிங் வந்தால் கூட நீங்கள் வந்து நம்மளை ஓகே இவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஸோ இவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் சில பேர் பார்க்குறாங்க பட் கமெண்ட் இல்லை. இவங்களோட கமெண்ட்ஸ் வரதுனால இவங்களை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். தென் இன்னைக்கான டே 88ஓட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போரிங் மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. பிகாஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எல்லா கொஸ்டின்ஸும் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டெடிக்கேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த ரிப்பீட்டிவாக வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்குறது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்? தென் செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்டாக் ரிலேட்டட் பாப்ட் ஐட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் அன் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர்? இது வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரோட அப்ளிகேஷன். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். தென் கொஸ்டின் நம்பர் 4 பைனரி ட்ரீ பற்றின ஒரு கொஸ்டின். ஸோ கான்செப்ஷுவல் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 வந்து பைனரி ட்ரீ ட்ரா பண்ணிவிட்டு இன்ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 6 ஆவரேஜ் டெப்த் ஆஃப் அ பைனரி சர்ச் ட்ரீ என்ன அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 7 வந்து பைனரி சர்ச் ட்ரீ ரிலேட்டடானது. ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 8 வந்து ஏவிஎல் ட்ரீ. கொஸ்டின் நம்பர் 9 வந்து கேஆர்ஏ, தட் இஸ் பைனரி அப்படின்னா 2. கே அப்படிங்கிறப்போ அந்த 2க்கு பதில் கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 10ம் அதே என்ஆர்ஏ ட்ரீ தான். ஸோ வந்து இதில் எல்னா லீஃபு, தென் ஐனா இன்டர்னல் நோட்ஸ், வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே அஹெட்.